பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக கோபூஜை எல்லா இடத்துலையும் சில கோயில்களில் நடக்கிறத நம்ம போய் சேவிக்கிறோம். அதுக்கப்புறமா கிரகப்பிரவேசங்கள் ஆகக்கூடிய வீடுகளில் இந்த கோபூஜை பண்ணுறோம். அந்த கோபூஜை பண்ணிடத்தினால எல்லா கிரகப்பிரவேசம் கோபூஜை ஆகித்தான் வீட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம். என்ன அந்த கோபூஜைக்கு அவ்வளோ என்ன வேல்யூவேஷன் இருக்குது? ஏன் கோபூஜையை முன்னாடி பண்ணணும்? டெய்லி நடக்கக்கூடிய விசேஷ நாட்கள் இல்லை, டெய்லியே நடக்கக்கூடிய அந்த ஆலயங்களில் நடக்கக்கூடிய கோபூஜை ஏன் போய் சேவிக்கணும்? அதனால என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய விசேஷமான ஒரு கோபூஜையினுடைய தாத்பரியம் என்னன்னா, கோபூஜை அப்படின்னாலே அனைத்து தேவதைகளையுமே அந்த பசுமாட்டுக்குள்ள நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி நித்தியவாசம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கோ மாதா மாதா தேவி துவமதி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனி இவையோ ரேகலட்சியம் தயாயான்னு ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் சொல்லிருக்க மாதிரி மாதா தேவின்னாலே பசுமாதா, பசுதான் நமக்கு மாதா. அந்த மாதாவானவள் சகல விதமான தேவதைகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினால் அந்த பசுவை நம்ம கோயிலில் நிற்க வைக்கிறோம். முதல்ல வீடுகளில் அந்த முதல்ல வாசப்படியில் வச்சு பூஜை பண்ணிட்டு உள்ளே போகிறோம். ஏன்னா தனித்தனியாக தேவதைகளுக்கு பூஜை பண்ண முடியாது. எல்லா தேவதைகளையும் உள்ளடக்கி அந்த பசுவை சேவித்தாலே கணவன் மனைவி ஒற்றுமை, நோய் அகலுதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், உலக ஒற்றுமை, எல்லா தேவதைகளினுடைய அனுக்கிரகம், இப்படி பல 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த கோமாதாவினுடைய பூஜையை பண்றவாளும் சரி, சேவிக்கிறவாளும் சரி, ரொம்ப அழகான முறையிலே அதை நடத்தி கொடுத்து நடக்கின்ற வரையில் சேவிக்கிறவாளுக்கும் அந்த மாதிரி சேவிக்கும் பொழுது உன்னதமான பலன்களை அந்த கோபூஜை முடிஞ்சோன்னு அந்த திறந்து சுவாமி சேவிக்கிறோம் இல்லையா, அந்த பகவான் மிக மிக சந்தோஷப்பட்டு அங்க நிற்கிறவாளுக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்றான். அதான் ஆலயத்திலேயே கோபூஜை நடக்கின்ற விசேஷம். அந்த கோபூஜையில தாயார் லக்ஷ்மியினுடைய நித்தியவாசம் இருக்கு. அதோடு இல்லாத அந்த 4 கறக்கின்ற பசு காம்புகள் இருக்கே, அந்த காம்புகள் வேத கடல், ரிக் யஜு சாம அதர்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 காம்புகள் பசும்பாலை ஞானமாக பொறுக்கின்றது. அவளுக்கு ஞானத்துல வரக்கூடிய ஒரு கடல் போன்ற அந்த பசுவனுடைய காம்பு. மொத்தத்துல அந்த பசுக்களை சேவிக்கும் பொழுது, சுற்றி சேவிக்கும் பொழுது அதுல உள்ள தேவதைகளும் சந்தோஷப்படுறா. அந்த தேவதைகள் மூலியமா நம்ம சுற்றி வரும்பொழுது நம் மனசுல எல்லையற்ற ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது யாராலையும் மறுக்க முடியாது. பத்மப்பிரியே பத்மனி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலா யதாட்சி விஸ்வப்பிரியே விஷ்ணுமனோனுகூலே மகாதேவியை ச வித்மகே விஷ்ணுவத்னே ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதி மகாதேவியை ச வித்மகே மகாதேவியை ச வித்மகே வம்சவர்தனாய தீமகி தன்னோ சந்தானலக்ஷ்மி பிரஜோதியாது. வம்சம் தழைக்கணும், குலம் தழைக்கணும், எனக்கு ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்னா அந்த கோமாதாவை சேவிச்சுட்டு அந்த கோபூஜையை சேவிச்சாலே போதும். அவ்வளவு பாக்கியம் இருக்கு. அதனால அந்த கோபூஜை அவ்வளவு விசேஷம். அதனால்தான் கிரகப்பிரவேசம்னாலே ஃபர்ஸ்ட் அந்த கோபூஜை. எல்லா தேவர்களையும் தேவிகளையும் சேவித்து கொண்டு அந்த பூஜையை ஆரம்பித்து முடித்துட்டு அது கோபூஜையை முடிச்சு அந்த பசுவை உள்ளே வரவழைச்சு அனுப்பிச்சிட்டு உள்ள போனோம்னா அத்தனை தேவதைகளை நித்தியவாசம் பண்றதுக்கு அங்க வந்துடுறான். அதனால இந்த கோபூஜையை நம்ம கணவன் மனைவியா சேர்ந்து செய்யணும். எப்போ செய்யணும், எப்போ பார்க்கணும் அப்படின்னா, கிரகப்பிரவேசத்துக்குன்னு உள்ள காலங்களில் நமக்கு விடியற்கார்த்தால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ள அந்த கோபூஜையை பண்ணணும், சேவிக்கணும். சில ஆலயங்களில் இப்போவும் கோபூஜை பண்றா, நம்ம அங்கேயும் போய் சேவிக்கணும். செய்கின்ற அச்சகாலுக்கும் சரி, பார்க்கின்ற சேவார்த்திகளுக்கும் சரி, அவ்வளோ ஒரு பாக்கியங்களை அள்ளி கொடுப்பதற்கு உள்ள இருக்கிற பகவான் காத்துட்டு இருக்கார். ஆகவே இந்த கோபூஜைங்கிறது அவ்வளோ விசேஷத்துவமான ஒரு வைபவம். கீரை பழங்கள் என்னென்ன நமக்கு உணவுகள் அதுக்கு கொடுக்க முடியுமோ
வெல்லம் கலந்த பாசிப்பருப்பு, அத்தனை தோஷங்களும் போயிடும். அத்தனை உணவுகளையும் நம்ம அந்த பசுக்கு கொண்டு வந்து கொடுத்தோமானால், பசு வாங்கி சாப்பிட்டாலே நம்ம பாவங்கள்லாம் போயிடும். அவ்வளோ ஒரு விசேஷமான பூஜை. உலகத்திலேயே கோபூஜை தான் மிக முக்கியமான பூஜையாக கருதப்படுவது. ஆகவே பக்தி ஒளி நேயர்கள்லாம் அந்த கோபூஜை விசேஷமாக ஸ்ரத்தையா பண்ணணும். இப்பொழுது அந்த கோபூஜை கோவிலில் பண்ணா சேவிக்க முடியல, அடிக்கடி கிரகப்பிரவேசங்களில் மட்டும்தான் பார்க்க முடிகிறது. கிரகப்பிரவேசம் ஆயிடுத்து, நம்ம அந்த கோபூஜையை எங்க பண்ணலாம் அப்படின்னா, கோசாலை. அந்த கோசாலை எங்கெங்க இருக்கின்றதோ அங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த கோசாலையில போய் நம்ம அந்த பசுக்களுக்கு உண்டான உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பசுவை சேவித்து அதை எப்போ வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது. சில இடங்கள் கோசாலையில இன்னைக்கு இருக்கு. அந்த இடங்கள்ல நம்ம சுற்றத்தாரெல்லாம் அழிச்சுன்னு போக வேண்டியது, இல்லை அவளுக்காக நம்மளே பிரார்த்தனை பண்ண வேண்டியது. நீங்கள் வரலைன்னா கூட பரவாயில்ல, நான் பண்ணிடுறேன், நான் பண்ணினாலே உங்களுக்கு அந்த சாநித்தியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நாமே சென்று அந்த கோபூஜையை பண்ணினோமானால், ஏன்னா கோசாலையில் பண்ணுறது இன்னும் விசேஷம். அந்த பசுக்கள் இருக்கிற இடத்துலயே ஸ்ரீகிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணுறான். அதனால அந்த பசுக்கள் இருக்கிற இடத்துல போய் கோசாலையில் இந்த விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினோமானால், அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால நமக்கு வம்சம் குலம் எல்லாம் தழைக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். புதன்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். எப்போ வேணால் கோபூஜைக்கு எந்த விதமான தோஷம் கிடையாது. எப்போ வேணால் பண்ணுறதுங்க நிர்ணயம் கிடையாது. விடிகார்த்தால் தான் பண்ணணும். இதுதான் முக்கியம். ஆகவே இந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த கோபூஜையை நம்ம பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாலே அவர் வழி விடுவார். ஆகவே இந்த கோபூஜையை பண்ணி எல்லோரும் நன்மை அடையணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. மங்களானி பவந்து.